எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகம் என்பது அநேகருடைய வாழ்க்கையில அது என்னது என்று தெரியாமலே இருக்கிறார்கள். தேவன் அவர் வாசம் பண்ணுகிற இடம்தான் தேவ சமூகம். அந்த தேவ சமூகம் எங்க இருக்கிறது அப்படின்னா, நாம எங்க முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோமோ அந்த இடம்தான் தேவன் வந்து தங்குகிற ஒரு சமூகமாய், தேவ சமூகமாய் இருக்கிறது. அநேகர் சொல்லுவாங்க தெரியுமா, தேவ சமூகத்தில் காத்திருங்கம்பாங்க. அப்போ தேவ சமூகம்னா என்ன? சில சொல்லுவாங்க சர்ச்சா, ஆலயமா? ஆமாம், ஆலயத்தில் போய் நீங்கள் ஜெபத்தில் அமர்ந்து இருந்தீங்கன்னா அது தேவ சமூகம். உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபத்தில் அமர்ந்து இருந்தீங்கன்னா அதுவும் தேவ சமூகம் தான். புரியுதா? இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 71:3, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறேன். பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவ ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அருளப்பட்டது போல எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவராக அருளப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் திடீர்னு வருவாரு, தீர்க்கதரிசி மேல இறங்கி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு அவர் போயிடுவார். அப்படிதான் ஆவியானவரினுடைய வருகை இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்படி இல்லை. இன்றைக்கு என்றைக்கும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய ஒரு தேற்றரவாள நமக்கு அருளப்பட்டு இருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரன் காலத்துல அவர் சொல்றாரு, அந்த தேவ பிரசன்னத்தை சில நேரம் உணர முடியலன்னு உடனே அவர் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் நீர் இருப்பீரானால் எனக்கு எத்தனை நலமா இருக்கும். அதாவது அந்த இருதயத்தின் வாஞ்சையை பாருங்க. தேவனை தேடணும்னு ஒரு எண்ணம் வந்த பிறகு, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும்னு ஒரு எண்ணம் வந்த பிறகு, தேவனுடைய பிரசன்னத்தை உணராம இருந்தா அது வெறுமையா இருக்கும். தேவனை தேடி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம்னா நமது இருதயம் கலிகூறும். அப்போ சங்கீதக்காரன் என்ன வாஞ்சிக்கிறார்? அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்தாலும் அவருடைய பிரசன்னம் இல்லாத வெறுமையை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே. உண்மையிலே பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போராடி ஜெபம்னாலும் சில நாட்கள் ஜெபத்துல தேவ பிரசன்னத்தை உணரவே முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்க, முழங்கால் படியிட்ட உடனே தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அப்ப அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம உணர்ந்தோன்னு வைங்களாம், ஜெப நேரம் மணிக்கணக்கா போயிட்டே இருக்கும், இருதயம் கலிகூறும், ஆத்மாவில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனாலதான் பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். நல்ல கவனிங்க, நீங்க ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உங்களை ஒரு தேவ பிரசன்னம் நிரப்புது, ஒரு தேவனுடைய மகிமை வெளிப்படுதுன்னு வைங்களேன், ஜெபம் உங்களுக்கு போர் அடிக்குமா? போர் அடிக்கவே போர் அடிக்காது. அப்படியே ஜெபத்தில் அமர்ந்திருப்போம், அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளே, அங்க சங்கீதக்காரன் அதை வாஞ்சிக்கிறார், நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருப்பதானால் நலமா இருக்கும். ஏன்? என்னை ரட்சிப்பதற்கு நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் சங்கீதக்காரனை போல அவருடைய சமூகத்தை வாஞ்சிங்க, அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல நாளிலும் கிருபையுள்ள கரத்துல உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உமது சமூகத்தில் எப்பொழுதும் தங்கியிருப்பார்களாக. அலெக்ஸ் என் கத்த சொல்லுகிறார், அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில உமது சமூகம் தங்கியிருக்கவும் உம்முடைய சமூகம் அவர்களை நடத்தவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தமது முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. வல்லமையினால் அமின் பலத்தினால் இடைகட்டி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெயராணி, கர்த்தர் உனக்கு வேண்டியவைகளை அருளி செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவரே, உமது மகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அவருடைய சமூகம் நித்தமும் இன்பமாயிருக்கும். God bless you.